கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிச்சுட்டு நானே வண்டியை தூக்கிட்டு ஓடினாலும் ஓடிடுவேன். வண்டி வரும்போது கேட்குறீங்களா? டாடா ஏசியில் எடுத்துகிட்டு வந்தாங்கண்ணா. டாடா ஏசியில் எடுத்துன்னு வந்தாங்களா? பீட் ஒரு வாட்டி கேட்கலாமா? கேளுங்கண்ணா. ஓடு. ஃபோட்டோ காமிச்சேன்னா எனக்கு இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ இதே போல் தான் வேணும்னாரு. அதே போல் தான் நான் பண்ணி கொடுத்தேன். இது வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 90s வரைக்குமே இது சரியான ஃபேமஸ்ஸு. உங்கள் யூடியூப் சேனலில் சொல்லி என் இன்ஸ்டா ஐடியா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 20,000 ரூபாய் கம்மி பண்ணி நான் பண்ணி தரேன். போடு. ஓகே காய்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். திரும்ப நம்ம வந்து ஜாகிர் பாய் அட்டிக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது பலன்னு RXZ. இது 1997 மாடலா ஜாகிர்? 1997 மாடலு. அதாவது என்னென்னா வண்டி இதுக்கு முன்னாடி இருந்த கண்டிஷனே வேறு. என்னடா புது வண்டி எடுத்துகிட்டு வந்து என் கண் முன்னாடி காட்டிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வண்டி இதுக்கு முன்னாடி இருந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்க்ராப்பில் இருந்த கண்டிஷனை வந்துட்டு ஜாகிர் பாய் ஃபுல் அண்ட் ஃபுல் பலன்னு மாற்றி வச்சுருக்காருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் ஆரம்பிச்சு ஃபோர்க்கில் ஆரம்பிச்சு அலாய்வில் நிறைய பேர் போடுவாங்க. அலாய்வில் நல்லா இருக்காது. நான் Yamaha பொறுத்த வரைக்கும் அலாய்வில் கரெக்டு. அது வந்து இது போட்டால் தான் வந்து ஸ்போக்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அழகே ஃபோக்ஸ் தான். வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குரோம் ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ ஒரு RXZ 1997 மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் கலர் மட்டும் உங்களுக்கு வந்து என்ன போட்டிருக்கேன்னு சொன்னீங்க? 6 ஸ்பீடோட கலர் இது வந்துட்டு. ஆனால் இது RXZக்கு வந்து இதை மாற்றிருக்கீங்க 4 ஸ்பீடுக்கு. 4 ஸ்பீடுக்கு இதை வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்போவே RPM மீட்டர் இருந்திருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடோ மீட்ரு எல்லாமே ஒரு கிளாசிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கலரிங்கோ எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கரிங் இல்லாமல் வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிச்சுட்டு நானே வண்டியை தூக்கிட்டு ஓடினாலும் ஓடிடுவேன். இது மொத்தமாக எவ்வளோ ஆச்சுது? ₹1 ஆயிடுச்சுண்ணா. ₹1 ஆயிடுச்சு. எங்கே இதுக்கெல்லாம் பார்ட்ஸ் வந்து உள்ளூர்லேயே கிடச்சிதா? இது வெளியிலேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணிங்களா? இங்கே இருக்குண்ணா. எல்லாமே இங்கேயே கிடச்சி. ஆமாண்ணா. எதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு ரொம்ப இந்த வண்டியில்? நம்ம உட்காந்து ரெடி பண்ணுறது தான் டைமிங்ண்ணா. இல்லை இந்த நமக்கு போன வாட்டி நீங்கள் சொன்னீங்கல்ல மோல்டு கொடுத்தோம், பெயிண்ட்டுக்கெலாம் கொடுத்தோம், குரோம் ஃபினிஷிங்லாம் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல. அது வந்து ஆல்ட்ரு ஒர்க்குலாம் கொஞ்சம் டைம் ஆகும்ண்ணா. ஏன்னா நம்ம அங்கே போய்ட்டு உட்காரணும் வரணும், டிங்கரிங் செட்டு இதெல்லாம் வந்து நம்ம பெயிண்டிங்கு நிக்கல் ஸ்பேர் வாங்குறது நம்ம உட்காந்து மாட்டுறது தான் டைமிங்கு. ஒரு பொருளும் பார்த்து மாட்டோம்ல. பெயிண்டிங் வண்டி மாட்டும் போது கிராச்சஸ் ஆகும். அதனால் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக மாட்டணும்ல. நீங்கள் மாற்றின மாதிரியே இல்லைங்க. வண்டி புதுசாக எனக்கு தெரிஞ்சு ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஜாகிர் எனக்கு தெரியுன்றதுக்காண்டி சொல்லலை. இப்போ என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் நம்பி எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்களோ காசை கொடுத்து வண்டி வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதான் நான் அவர்கிட்ட அப்பயே சொல்லிட்டேன், அர்ஜென்ட்டு படாதீங்க. அர்ஜென்ட்டு பட்டால் வண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த வண்டிக்குன்னா நம்ம ஒன்று ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணோம், ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணோம், ஒரு இதுவாக இருக்கும். எத்தனை நாள் ஆச்சு மொத்தமாக முடிக்கிறதுக்கு? கரெக்டாக 1 மாதம்ண்ணா. 1 மாதம் மாட்டுறதுக்கு 5 நாள். பெயிண்டிங் சாமா இதெல்லாம் ஸ்பேர் எல்லாமே சேர்த்து வர்றதுக்கு கரெக்டாக 25 நாள் ஆயிடுச்சு. இன்ஜின் ஃபேஸு, சைலன்சரு, இந்த ஃபுட் ரெஸ்ட் கொண்டு எல்லாமே எல்லாமே புதுசு. இன்ஜின் கேஸ் எல்லாமே பெயிண்டிங்கு, ஹெட்டில் பெயிண்டிங்கு, ஸ்னாப் நேச்சிங் பண்ணிக்குது. அந்த மண்ணில் அடிப்பாங்க, அது மண்ணில் அடித்து அதுனா கொஞ்சம் புதுசாகட்டும் இருக்கும். அது பெயிண்டிங் பண்ணால் நல்லா இருக்காது. ஓகே, ஆமாம். அதால் அது மட்டும் துண்டாக தெரியும். இன்ஜின் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சா வண்டி வரும்போது கேட்குறீங்களா? டாடா ஏசியில் எடுத்துகிட்டு வந்தாங்கண்ணா. டாடா ஏசியில் எடுத்துன்னு வந்தாங்களா? சுத்தமாக ரன்னிங்கே நம்ம ஓடாத வண்டி. ஆமாண்ணா. அது ஸ்டார்ட் பண்ணியே நான் பார்க்கல. வந்தோடனே பிரிச்சுட்டேன், எல்லாமே பிரிச்சுட்டு வேலையை பார்க்க. வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். உங்களுக்கு இதில் வந்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் திரும்ப அசம்பிள் பண்ணியிருக்காரு ஜாகிர் பாய். நீங்கள் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் கலர் அங்கங்கே அடித்து ஒட்டி ஒரு கலர் மாற்றி, இன்க்ளூடிங் நீங்கள் டிஸ்க்கு கொண்டு கேட்கல கஸ்டமரு. எனக்கு நான் போடுங்க தான் சொன்னேன். இல்லை எனக்கு வந்து வண்டி ஃபேமிலி வண்டி தான், இது நான் ஃபேமிலியோட தான் போவேன், அப்படி எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டாரு. ட்ரம்மு தாங்க பார்க்க கிளாசிக்காக சும்மா கும்முன்னு இருக்குது. நல்லாயிருக்கும். டிஸ்க்கு பட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். பட் ஆனால் எனக்கு ட்ரம்மு தான் பிடிக்கும். இந்த வண்டி நம்ம மதுராயில் கிட்டே இருக்க கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்தார். வந்து இது போல் பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்ட்டு. எதுக்காக வந்தாங்கன்னா நம்ம சின்ன வண்டி பண்ணியிருந்தோம்ல, அதை பார்த்து வந்திருந்தாங்க. சரி பண்ணலாம் ப்ரோ, எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க. ₹1 கிட்டே வரும். கஸ்டமர் வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். சரி, வந்து கூடயே இருந்து ஸ்பேர் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு லேபர் மட்டும் 5000 கொடுத்தாங்க. கரெக்டாக ஒரு 30 நாள் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு வண்டி ரெடி பண்ணுறதுக்கு. ஆமாம், A to Z எல்லாமே பண்ணி பக்காவாக. கஸ்டமர் நேற்று வந்து வண்டியை பார்த்தாரு. அவர் இப்படி இருக்குமா ஓட்டி பார்த்துட்டு இப்படி இருக்குமா நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு போனார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டேங்க் தான். இது வந்து இதில் இருந்த டேங்கேவா இல்லை நீங்கள் வந்துட்டு வாங்கி வேறு டேங்க் போட்டிங்களா? இல்லை இருந்த டேங்க்கு தான். டிங்கரிங் வேலை எல்லாமே பார்த்துருக்கு. வண்டியில் எது தான் இப்போதைக்கு அதில் இருந்ததே அப்படியே நீங்கள் பெயிண்ட் மட்டும் மாற்றிருக்கீங்க? ஃப்ரேமு,
இரும்பு பாடி மட்டும் வண்டியில் இருந்தது. இன்ஜினு இது லாக் அதோட வரும்ல வண்டி? ஆமாம் ப்ரோ, அதோட வந்துடும். அழகாக உங்களோட லோகோ வேற இங்கே கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, நம்ம பண்ண வண்டி இல்லை. வண்டி என்னென்ன பஞ்சாயத்து பார்த்தீங்க வண்டியை சரி பண்ணும்போது? வண்டியில் எரியோ மக்கார் பண்ணிச்சுண்ணா. இது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நெட்லேருந்து எடுத்தது. இது 6 ஸ்பீடு வண்டி, சட்டு 6 ஸ்பீடு. அந்த கலர் அப்படியே நம்ம 4 ஸ்பீடில் பண்ணியிருக்கோம். 6 ஸ்பீடோட வந்து அப்படியே 4 ஸ்பீடு. ஆமாம், பெயிண்டிங் எல்லாம் 6 ஸ்பீடு. அதே சைலன்சர் வந்து இது பண்ணிட்டீங்களா, ரீடச் பண்ணிட்டீங்களா? நிக்கல்ண்ணா, சைலன்சர் நிக்கல். உள்ளே இருக்க கோர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோண்ணா. ரெடி பண்ணி போட்டு இதில் இருந்த சைலன்சரே தான். ஆமாண்ணா, காசுனா பார்த்தா வேலைக்கு ஆகாதுண்ணா இந்த வண்டிக்கு. நம்ம டேஸ்ட்டுக்கு ஒன்றா காசு செலவு பண்ணி தானே ஆகணும். அப்போ உங்களால் ஆக்டிவாகவும் ரெடி பண்ண முடியும், RX-ஐயும் ரெடி பண்ண முடியும். எல்லாமே பண்ணலாண்ணா, எல்லா வண்டியும் பண்ணுவேண்ணா. வண்டி வந்து இவருக்கும் கொடுக்காம கஸ்டமருக்கும் கொடுக்காம நான் எடுத்துகிட்டு ஓடிடலாமான்ற மாதிரி இருக்குது. நான் நேற்றே கஸ்டமர்கிட்ட கேட்டேண்ணா, ஆனால் கடையை சாத்திர வண்டி நான் எடுத்துன்னு போயிட்டான்னு வேற கேட்டேண்ணா. பீட் ஒரு வாட்டி கேட்கலாமா? கேளுங்கண்ணா. இது ஆயில் வித் பெட்ரோல் தானே? ஆமாண்ணா. சத்தியமாக இதெல்லாம் ஓட்டிட்டு போனோன்னா ஊரே நம்மளை தான் பார்க்கும். எவ்வளோ ப்ரோ ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து இதுலேயே இருந்ததா? வைசர் மட்டும் போட்டிருக்கோண்ணா. வைசர் மட்டும்? ஆமாம், கூலிங் கிளாஸ். எதையுமே நீங்கள் வந்து தேவையில்லாமல் புதுசாக ஆட் பண்ணவே இல்லை. கஸ்டமர் அப்படியே தான் கேட்டாரா? ஆமாம், நான் ஃபோட்டோ காமிச்சேன்னா எனக்கு இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ இதே போல் தான் வேணும்னாரு. அதே போல் தான் நான் பண்ணி கொடுத்தேன். நேற்று அதான் சொன்னேன். நேற்று வந்து வண்டியை பார்த்துட்டு அவரே ஆச்சரியப்படுறாரு ஓட்டி பார்த்துட்டு. இது இதோடய வண்டியோடய வந்த சாவி இல்லையா, மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கீங்க? ஆமாம், லாக் செட்டு மாற்ற தேவையில்லை. சைட் லாக் மட்டும் நமக்கு இங்கே வரும். அதுலேயே தானா? செட்டுக்கு அப்படியே தான் வரும். அதே போல் இந்த லோகோ கடிக்கவே இல்லை. ஜப்பான் இது இந்த லோகோவும் வாங்கி போட்டிருக்கோம். இது வந்து எப்படி எழுதுனீங்க? 1 down 4 up அதில் எழுதிருந்துச்சா? இல்லைண்ணா, இது நம்மளே சூஸ் பண்ணி போட்டதுண்ணா, ஸ்டிக்கரிங். அப்படியா? ஒயரிங் ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணீங்களா? இந்த இதுக்கு புதுசுண்ணா. நீங்கள் யாராவது சப்போஸ் உங்களோட பழைய வண்டி இருந்து அது எனக்கு புதுசு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜாகிர் பாய்கிட்ட கொடுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பெரிய ப்ரூஃப் இந்த வண்டி இங்கே நிற்கிது. பட் ஆனால் நான் வண்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நானே நம்பலை. வண்டி இவ்வளோ சூப்பராக ஃபோட்டோவில் காமிச்சாங்க. பட் ஆனால் வண்டி இவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்கு பவர் பண்ணணும் இப்படின்னு. அவர் வந்து எனக்கு ஸ்டாக் வண்டி எனக்கு இருந்ததோ அப்படியே பண்ணுங்க. இந்த பவர் எதுவுமே எனக்கு தேவையில்ல, மைலேஜ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். இந்த பவர் பண்ணுற இது வேண்டாம். என்ன உங்களுக்கு ஆயில் வித்து பெட்ரோல் மட்டும் போடுறாங்க. இது வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 1985 ஆரம்பிச்சு 90s வரைக்குமே இது சரியான ஃபேமஸ்ஸு. மலேசியா அண்ட் இந்தியாவில் தான் சரியான ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறமா தான் சவுத் இந்தியா வந்து இது ஒரு பயங்கரமான ட்ரெண்டு கொடுத்த வண்டி. ஜாகிர், எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நல்ல வண்டி நம்ம ஒரு பெல்ஸ் ரோட்லேயே வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு RX-100 பழைய ரேட்டுக்கு சுத்தமாக மாடிஃபை பண்ண ரன்னிங் கண்டிஷனில் மட்டும் இருக்குது. எத்தனை வந்து கொடுத்தா நீங்கள் மாற்றி தருவீங்களா? கம்பல்சரி பண்ணி கொடுப்பேண்ணா. சூப்பராக பண்ணி தருவேன். சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸ், இதோட ஃபஸ்ட் கிளாஸாக இன்னும் பண்ணி தரேன்ற. நானே ஒரு வண்டி வந்து தரேன். இந்த வண்டி ரெடி பண்ண ₹1 ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வண்டி. Yamaha என்னோட தரமாகவும் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இது வந்து அவர் ஒரிஜினாலிட்டியாக கேட்டதால தான் நம்ம இப்படி பண்ணோம். இன்னும் என் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ பண்ணலாம், சரிங்களா? இப்போ என்னன்னா வந்து இது ரெடி பண்ண ₹1 ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ சப்போஸ் உங்கள் யூடியூப் சேனலில் சொல்லி என் இன்ஸ்டா ஐடியா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ₹20,000 கம்மி பண்ணி நான் பண்ணித்தரேன். போடு, சூப்பராக வேறு லெவலில் பண்ணித்தரேன். இந்த வார்த்தை பக்காவாக இருக்கும். ₹80,000 தரமாக பண்ணித்தரேன். அவங்க இதுலேயே டிஸ்கை கேட்டாங்கன்னா டிஸ்க்கு ஏற்றி எல்லாமே பண்ணித்தரேன். ₹80,000. உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜும் என் யூடியூப் சேனல்லையும் சொன்னால் மட்டும் ₹80,000 தரமாக பண்ணித்தரேன். டிஸ்க்கு கேட்டாலும் டிஸ்க்கு அதே காசில் எல்லாமே போட்டு A to Z எல்லாமே பண்ணித்தரேன். உங்களுக்கு யாருக்காவது வண்டி ரெடி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போன வாட்டி கொடுத்த லொக்கேஷனும் இருக்குது, இந்த வாட்டி கான்டாக்ட் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து வண்டி வந்து செகண்ட்ஸில் வாங்கிட்டு ரன்னிங் கண்டிஷனில் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு கம்மி ரேட்டில் வாங்கிட்டு ஜாகிர்கிட்ட கொடுத்து நீங்கள் வண்டியை தரமாக ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும். RX-100னா யாருக்கு தான் பிடிக்காது, ஜெட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது. RX-100 ஜெட்டு மட்டும் கிடையாது, நீங்கள் ஆக்டிவா, ஸ்ப்ளெண்டரு, இந்த மாதிரி என்ன வண்டி எடுத்துன்னு வந்தாலும் சரி. ஆனால் ஜாகிர் சொன்ன ஆஃபர் உங்களுக்கு இந்த மாதிரி RX-100 அந்த மாதிரி வண்டிக்கு தான் செல்லுபடி ஆகும். கரெக்டாக அந்த மாதிரி வண்டிக்கு மட்டும் செல்லுபடி ஆகும்.